நான் கூப்பிட்டு நிறைய பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் நிறைய விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அவர் எழுத படிக்கலையா, அவரு ஸ்கூலுக்கு போய் படிக்கவே இல்லை, சரியா? ஆனா 15 வயசுல ஒரு பிரஸ் ஸ்கிரீன் பிரிண்டிங் வேலையில போய் சேர்ந்தார். அந்த ஸ்கிரீன் பிரிண்டிங் வேலையில சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையை கத்துக்கிட்டார், சரியா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையை கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் அந்த வேலையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, சொந்தமா நம்ம வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கடை வச்சு வேலையை ஆரம்பிச்சு இப்போ அவர் கடையில 4 பேர் வேலை செய்யறாங்க, சரியா? அது மட்டும் இல்ல, அவர் காது கேட்காதவங்களுக்கும் என்ன செய்யறாரு, அந்த வேலை கொடுக்கறாரு, சரியா? 2 காது கேட்காதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, இப்போ இன்னொருத்தருக்கு வேலை கொடுத்துருக்கிறார், சரியா? அது மட்டும் இல்ல, அவர் ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர், செலவு போக கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் அவர் தன்னுடைய சுய தொழிலேயே அவர் சம்பாதிக்கிறார். அவர் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய கடின உழைப்பு மேடம், நான் சும்மாவே இருக்க மாட்டேன், காலையில் 8 மணிக்கு போனேன்னா கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் வேலை செய்வேன். நான் என்னோட பிரஸ் எப்படி இப்படி பிக்கப் ஆச்சுன்னா, மற்றவங்க 10 ரூபாய்க்கு சொல்ற வேலையை நான் 5 ரூபாய்க்கே செய்வேன். காது கேட்காதவங்கன்றதுனால நிறைய பேர் எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. மற்ற இடத்துல எல்லாம் போய் கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் என் வேலையை பார்த்து என்னுடைய ரேட்டையும் பார்த்து என்ன செய்வாங்க, எனக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க 1000 பென்னில் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவர் 2 ரூபாய் தான் ஒரு பென்ல பிரிண்ட் பண்றதுக்கு வாங்குவாராம். 2 ஹவர்ல வேலையை முடிச்சு கையில கொடுத்துருவாரு. ஓகே, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு. சண்டே மட்டும் மற்ற ஸ்டாஃபுக்கெல்லாம் லீவ் இருந்தா கூட நான் போய் என்னோட ஆஃபீஸ்ல எல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணி எல்லா மெஷினும் நல்லா இருக்கா, எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி சண்டேயும் நான் எல்லாத்தையும் ஒரு 1/2 நாள் பார்த்துட்டு ஒரு 1/2 டே தான் ரெஸ்ட் எடுப்பேன் மேடம்ன்றார். கரெக்டா? சாரி, நான் இந்த பக்கம் சைன் பண்ணல, பட் எனிவே. ஸோ நல்ல சாதனையாளரா ஒத்துக்கலாமா? முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்தந்த ஃபேமிலிஸ் இந்த சாதனையாளரோட நின்று போட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ ஃபேமிலிலாம் இந்த 4 சாதனையாளர்கள்ல எந்த பெஸ்ட் சாதனையாளர்னு நீங்க எப்படிதான் கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு போட்டிலாம் இல்லை, அது உங்க மனசுலயே நீங்க போட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே பயங்கரமான ஆட்களா இருக்காங்க, சரியா? அன்னலட்சுமியை பத்தி சொல்லாமா? வாங்க. மத்தியில நான் ரொம்ப போராடி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், சரியா? 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நார்மலா ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. அப்போ 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஸ்பைனல்ல ஒரு சின்ன கட்டிக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு போனதுல